Hi, hello, வணக்கம். Welcome everybody to Season 4, Episode 16 of என்ன பாட்டு பாட Tamil Film Music Quiz on your favorite Tamil Nostalgia channel. தமிழ் திரை இசை பாடல்களின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி இது. வாரம் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதில் ஃபிட் ஆகிற தமிழ் பாடல்களை மையமாக வச்சு கேள்விகள் அமைப்பெறுது. கேள்விகள் பல ரூபத்தில் இருக்கும், ஆனால் பதில் எப்போ ஒரு பாடலாகத்தான் இருக்கும். இன்னைக்கான டாபிக் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய பாடல்கள். பக்தி பாடல்களுக்கு ரொம்ப பிரபலமாக அறியப்பட்டவர் சீர்காழி அவர்கள். அவர் ஆனால் தமிழ் திரையிசையிலும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. பக்தி மாத்திரம் இல்லை, காதல் பாடல்கள், சோக பாடல்கள், நிறைய வெரைட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய நவரச பாடல்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். அண்ட் வாரம் இந்த கேள்விகள் 6 கேட்டகரியில் வரும். அந்த கேட்டகரிஸ் என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம முதல் கேட்டகரி இஸ் ஸ்ருங்காரம், அதாவது காதல் ரசம் உள்ள பாடல்கள். அமைதி, ஒரு மனசு அமைதியாக இருக்கும்போது என்ன வரும்? தத்துவம் தான் வரும். ஸோ சீர்காழி அவர்கள் குரலில் வந்த தத்துவ பாடல்கள் இந்த கேட்டகரியில் இருக்கும். சோகம், ஆப்வியஸ்லி சோக பாடல்கள். பக்தி, சீர்காழி அவர் பாடல்னா பக்தி இல்லாமையா? ஸோ பக்தி பாடல்கள், திரையில் வந்த பக்தி பாடல்கள், அவருடைய தனிப்பாடல்கள் கிடையாது, திரையில் வந்த பக்தி பாடல்கள். ஹாஸ்யம், ஸோ இதெல்லாம் வந்து சிரிப்பு பாடல்கள் ஆர் சிரிப்பு படத்தில் வந்த பாடல்கள் கூட வச்சுக்கலாம். அண்ட் மற்ற ரசம்னா நம்ம நவரசத்தில் கொஞ்சம் ரசம் தானே, 6 கேட்டகரி தானே இருக்குது. ஸோ மீதி ரசம், பல ரசம் இந்த கடைசி கேட்டகரியில். ஸோ இதுதான் நம்மளுடைய போர்டு இன்னைக்கு. இதில் ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கேள்விகள் வரும். கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் எந்த பாயிண்ட்ஸ் வேணும்னு எடுத்து விளையாடலாம். அண்ட் நம்மளுடைய இன்னைக்கான கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். வி ஹேவ் சந்திரா, நட்ராஜன் அண்ட் ராஜி. ஹலோ. ஓகே, நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் போவோம். முதல் கேள்வி இஸ் ஃபார் சந்திரா. என்னோட பேர் சந்திரா பார்த்தசாரதி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் வந்து இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுற பிரியாவுடைய மதர். எனக்கு வந்து இசைனா ரொம்ப பிடிக்கும், எந்த இசையாக இருந்தாலும். அதுவும் தமிழ் சினிமா பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். சீர்காழியே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் இது வந்து ஓகே, நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய கேள்வி நீங்கள் எடுக்கலாம். ஸ்ருங்காரம் 200. இட்ஸ் அ வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் ஜம்பிள்டாக உங்களுக்கு தெரியல தோன்றும். நீங்கள் அதிலிருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் இது. கண்ணான கண்ணனுக்கு அவசரமா, கொஞ்சம் பின்னால் பார்க்கவும் முடியலையா, பெண்ணழகு சிரிப்பது தெரியலையா, அது பேசாமல் பேசுவது கேட்கலையா. அந்த பாடல். எஸ், ஆலயமணி படத்துல வந்த கண்ணான கண்ணனுக்கு அவசரமா. 1962 வந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, சீர்காழி கோவிந்தராஜனோடு பாடியது. பி சுசிலாமா, கண்ணதாசனுடைய வரிகள். கரெக்டா கண்டுபிடிச்சதுக்கு உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். எக்ஸலன்ட் ஸ்டார்ட் டு த கேம். அண்ட் அடுத்த கேள்வி இஸ் ஃபார் நட்ராஜன். என் பேர் நட்ராஜன். நான் மதுரை, ஐ பிலாங் டு மதுரை. ஐ ரிட்டையர்டு as a சீஃப் மேனேஜர் ஃப்ரம் நேஷனலைஸ்ட் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். 5 லாங்குவேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறையா பாடல்கள் கேட்பேன். இசை பற்றி தெரியாது, நுணுக்கமாக தெரியாது, ஆனால் இசை ரசிகன். இப்போ என் பையனோட யூஎஸ்ல இருக்கேன், கலிஃபோர்னியாவில். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். பக்தி 300. பக்தி 300 is the music maestro கேள்வி. எடுத்த உடனே யூ ஹிட் தி ஜாக்பாட். மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வியில் வந்து முதல்ல ஒரு க்ளூ கொடுப்பேன். அதில் நீங்கள் பாட்டை கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு பாயிண்ட் டபுள் ஆகி 600 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அந்த க்ளூவை வச்சு சால்வ் பண்ண முடியலன்னா யூ கேன் ஆஸ்க் ஃபார் த செகண்ட் க்ளூ. செகண்ட் க்ளூக்கு அப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். அதுக்கும் தெரியலன்னா தேர்ட் க்ளூவை கேட்கலாம். தேர்ட் க்ளூக்கு அப்புறம் 300 பாயிண்ட்ஸ். அப்பவும் தெரியலன்னா நான் பாஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகே. உங்களுக்கான முதல் க்ளூ இதுதான். இந்த பாடல் 3 பேர் குரலில் ஒலித்தது. சீர்காழி கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் எம்ஆர் விஜயா, இவங்க 3 பேரும் இணைந்து பாடிய ஒரு பக்தி பாடல் இது. இது எந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் தப்பா சொல்லிட்டா மறுபடியும் எனக்கு க்ளூ கிடைக்காதா? இல்ல, நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா அடுத்த க்ளூ நானே கொடுத்துருவேன். ஓகே. இது வந்து திருமலை தென்கூரி படத்துல வர பாட்டு. மதுரை அரசாலும் மீனாட்சி.
சூப்பர் சார். எஸ், அதுதான் அந்த பாடல். கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு மற்ற க்ளூவை நீங்க எடுக்க வேண்டியதே இல்ல. பட் ஓகே. இருந்தாலும் நம்ம நேயர்களுக்கான வேண்டி நான் அந்த க்ளூவும் ரிவீல் பண்றேன். இந்த பாடலை பாடி நடித்திருக்கிறார் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். அவர் கோயில்ல பாடுறதா மாரி இருக்கும் இந்த பாடல் காட்சி. அதில அவரோடு இணைந்து வயலின் வாசிப்பது இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் தான். பாடலுக்கு நடனம் ஆடும் பெண்கள் ஏ. சகுந்தலா, குமாரி பத்மினி மற்றும் பலர். ஒரு 4 பேர் ஆடுவாங்க இதுல டான்ஸு. இது வந்து நான் 3வது க்ளூவா வச்சது. அந்த பாட்டுல வந்த ஒரு வரி, "நெல்லையில் அருள் தருவாள் காந்திமதி, அன்னை அவள் அல்லால் ஏதுகதிர்." உங்களுக்கு தேவையா இருந்துக்கல, நீங்க அழகா சால்வ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கான பாயிண்ட்ஸ் டபுள் ஆகுது. 600 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. மதுரை அரசாளும் மீனாட்சி, வானகர் காஞ்சியிலே காமாட்சி, மதுரை அரசாளும் மீனாட்சி. காப்பி ராகத்தில் அமைந்த ஒரு பாடல் இது. பியூட்டிஃபுல் சாங். குன்னக்குடி அவர்களுடைய இசையில எல்ஆர் ஈஸ்வரி, எம்ஆர் விஜயா, சீர்காழி இவங்க 3 பேர் இணைந்து பாடிய பாடல். உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களுடைய வரிகள். திருமலை தென்குமரி படத்தில் 1970ஆம் வருடம் வந்தது. ஸோ உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அனதர் 300 பாயிண்ட்ஸ். ஸோ எடுத்த உடனே 600 பாயிண்ட்ஸ் எடுத்து எங்கேயோ போயிட்டீங்க. சூப்பர். இன்னைக்கு உங்களோட கண்டெஸ்ட் பண்ற 2 சூப்பர் லேடிஸோட நீங்க போட்டி போடுறதுக்கு ஆல்ரெடி யூ டேக்கன் அ கிரேட் லீப். எக்ஸலென்ட் கோயிங். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ராஜி. ஹாய், ஐ எம் ராஜி. சொந்த ஊர் திருச்சி, ஆனால் இப்போ இருக்கிறது சென்னையில். பாட்டு கேட்க பிடிக்கும், பாட பிடிக்கும், ஓரளவு பாடுவேன். ஹவுஸ் ஒய்ஃப் தான். மியூசிக் 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 லவர். தேங்க்யூ. சரி, அண்ட் இப்போ உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். ஸ்ருங்காரம் 300. இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன். நீங்க அதுலேருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதுதான். பார்க்கடலை கடைந்து வந்த ரசமும் வேண்டேன், தேனீக்கள் சேகரிக்கும் திரவத்தையும் வேண்டேன், உன் அருகாமை ஒன்றே போதும் கண்ணே, தை பிறந்தால் வழியும் பிறக்காதோ முன்னே. அமுதும் தேனும் எதற்கு, நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு, அமுதும் தேனும் எதற்கு. சூப்பர் பாட்டு இல்ல? மோகன ராகத்துல ஒரு பியூட்டிஃபுல் சாங். தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்துல வந்த பாடல் இது. பார்க்கடலை கடந்து வந்தது அமுதம், தேனீக்கள் சேகரிக்கும் திரவம் தேன். அதனாலதான் அமுதும் தேனும் எதற்குங்கிறதுக்கு அந்த க்ளூ கொடுத்துருந்தேன். நீங்க அழகா அதை சால்வ் பண்ணிட்டீங்க. ஸோ இது 1958 வந்த படம். இது கேவி மகாதேவன் அவர்கள் இசையில சீர்காழி அவருடைய குரல்ல வந்த பாடல். இந்த பாடல் வரி சொந்தக்காரர் வந்து சுரதா அவர்கள். ஸோ ராஜு, யூ ஆல்சோ ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் எக்ஸலென்ட்லி வித் 300 பாயிண்ட்ஸ். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு கேவி பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னா உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ், பேர், ஊர், கான்டாக்ட் இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணிங்கன்னா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. செகண்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சந்திரா. நீங்கள் உங்கள் கேள்வி எடுக்கலாம். சோகம் 300 இஸ் அ கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கு 2 பாடல்கள் கலந்து கேட்கும். இந்த 2 பாடலையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இதில் பாஸ் கிடையாது. நீங்கள் 2த்தையும் சொன்னாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். உங்களுக்கான வரிகள் இதுதான். ஒன்னும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. புரை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது, காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது. தெரிஞ்சுதா? மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில், அந்த பாடல் ஒன்று. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, அந்த பாடல் ஒன்று. சூப்பர். எஸ், 2 கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சீர்காழி அவங்களுடைய அந்த இன்டோனேஷன்ஸ்லாம் கொண்டு வந்து பாட ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான் அவரை மாதிரி பாடுறது. நீங்கள் ஆனால் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டீங்க. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை. அது வந்து பணம் பந்தியிலேங்கிறது தான் படத்துடைய பேரும்.
1961 வந்தது கே வி மாதன் அவர்கள் இசையில, சீர்காழி கோவிந்தராஜன் குரல்ல, காமு ஷெரீப் அவருடைய வரிகள். இது வந்து எஸ் ராஜேந்திரன் அவர் நடிச்சிருப்பாரு. இன்னொரு பாட்டு, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்தீலே நடந்துதான் எத்தனையோ. அது வந்து வந்த பாசம் படத்துல வந்தது. 1962 விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, சீர்காழி அவர்கள் குரல்ல, மாயவநாதன் அவருடைய வரிகள். ஸோ எக்ஸலண்ட், அழகா சால்வ் பண்ணி 300 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் நட்ராஜன். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். அமைதி 200. இஸ் அ வேர்ட் கிளவுட். ஸோ உங்களுக்கான ஜம்பிள் வரிகள் இந்தோ. தேவன் கோவில் மணியோசை. பாடி காட்டுக்கலாமே சார் நீங்க? தேவன் கோவில் மணியோசை, அங்கு சேதிகள் சொல்லும் அருளோசை. அதுக்கு மேல வரிகள் தெரியல, வரிகள் போட்டுட்டீங்க இதுலயே. தேவன் கோயில் மணியோசை, நல்ல சேதிகள் சொல்லும் மணியோசை, அதனால அந்த பாடல் அருளோசைன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஆமா. அப்புறம் அருளோசை வரும், பட் இந்த லைன்ல இல்ல. மணியோசை படம் தான் இது. 1963 மெல்லிசை மன்னர்கள் இசையில, சீர்காழி அவர்கள் குரல்ல, கண்ணதாசனுடைய வரிகள். 200 points for you. And the next question is for ராஜி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். அமைதி 300. அமைதி 300 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு படம் நான் காட்டுறேன், அது என்ன பாடல் நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 4 சாய்ஸ் கொடுப்பேன். ஸோ நீங்க அதுல இருந்து கரெக்ட் பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான படம் இதுதான், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது என்ன பாடல் நீங்க சொல்லணும். அண்ட் உங்களுக்கான சாய்ஸஸ் நான் இப்போ ரிவீல் பண்றேன். நம்பர் 1, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. ஆப்ஷன் 2, பார்த்தா பசுமரம் பழகி புட்டா நெடுமரம். ஆப்ஷன் 3, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. ஆப்ஷன் 4, பொன்னார் மேனியனே. அது இந்த 4 பாடல இது எந்த பாடல்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. எஸ், இந்த பாட்டுல வந்து சிவாஜி கணேசனோட உடை வந்து அந்த பார்த்தா பசுமரம் பாட்டுல வர அதே அவுட்ஃபிட்ல இருக்காரு அவரு. அது வந்து திருவிளையாடல்ல வந்தது. இது வந்து திருவருட்செல்வர். அது ஆக்சுவலி இந்த பாட்டை பாடுறது வந்து ஜெமினி கணேசன், அதாவது சிவபெருமான் வேற ரூபத்துல வந்து பாடுற மாதிரியான பாடல். நீங்க கரெக்டா சால்வ் பண்ணிட்டீங்க. திருவருட்செல்வர் 67 வந்த படம். கே வி மகாதேவன் அவர்கள் இசை, சீர்காழி அவர்கள் குரல், கண்ணதாசனுடைய வரிகள். ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டீங்க. 600 points for you. I mean, sorry, 300 points for you. Next question is for சந்திரா. நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். ஹாஸ்யம் 300. ஹாஸ்யம் 300 இஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து வருது. உங்க பாடல் இதுதான். காசிருந்தாத்தான் சுண்டச் சொல்லும், கண்டவன் வாயை கிண்டச் சொல்லும், நாம் காணும் உலகம் கையில் வராமல் வாலிபம் எதற்காக, ஏருக்கு மாறா பேசச் சொல்லும், எதிர்த்து நின்னா என்னாகும், இங்கு கடவுள் படைத்த கலைகள் கூறும் உல்லாசம் எனக்காக, தேவைக்கு மேலே தேடி வச்சாலே எனக்காக நமக்காக. தெரிஞ்சுதா? ஒரு பாட்டு அனுபவி ராஜா, அனுபவி. அழகிருக்குது உலகிலே அந்த பாட்டு ஒன்று தான். இது ஒன்றும் தெரியும். காசு இருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும், ஏருக்கு மாறா பேச சொல்லும், எதிர்த்து நின்னா என்னாகும், தேவைக்கு மேலே தேவைக்கு மேலே தேடி வச்சாலே வாழ்வும் வாழ்க்கையும் என்னாகும். அடடா, முதல் வரி ஞாபகம் வரலையே. உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா வரல. ஓகே, நான் இது வந்து இதுல பாஸ் கிடையாது, யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. பட் அடுத்தவங்க யாருக்காவது தெரியுமான்னு கேட்கலாம். உங்களுக்கு தெரியுமா? பூவா தலையா போட்டு பாரு, நீயா நானா பார்த்து விடு, பூ விழுந்தால் நீ நினைத்தபடி, தலை விழுந்தால் நான் கேட்டபடி. எஸ் எஸ் எஸ், அதுதான் அந்த இன்னொரு பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. பட் பாயிண்ட்ஸ் இல்லை இதுல யாருக்கும். பட் பூவா தலையா படத்துல வந்தது பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில டிஎம்எஸ் உடன் சீர்காழி அவர்கள் இணைந்து பாடிய பாடல். வாலியுடைய வரிகள் இது.
இன்னொரு பாட்டு அவங்க சொன்னாங்க, அழகிருக்குது உலகிலே, ஆசை இருக்குது மனசிலே, அனுபவிச்சா என்னடா ஒண்ணு அனுபவிப்போம். அந்த பாடல் அனுபவி ராஜா அனுபவி படத்துல 1967 வந்த படம். இதுவும் எம்.எஸ். விஸ்வநாதன் இசை, இதுவும் டி.எம்.எஸ். உடன் சீர்காழி அவர்கள் இணைந்து பாடியது, கண்ணதாசனுடைய வரிகள். இந்த 2 படத்திலையும் வந்து சீர்காழி அவர்கள் குரல் கொடுத்தது நாகேஷுக்கு. அண்ட் 2மே வந்து கே. பாலச்சந்தர் அவர்கள் அவருடைய இயக்கத்துல வந்த படம். ஸோ எனிவே அடுத்த கேள்வி இஸ் ஃபார் நட்ராஜன். நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். ஹாஸ்யம் 200. ஹாஸ்யம் 200. ஓகே, உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஓகே, இது வந்து ஒரு புது கேள்வி வகை. இந்த எபிசோட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஸோ லெட்ஸ் சி, இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல். நீங்க எப்படி இதை சால்வ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து அந்த பாடல் வரிகளை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். முதல் வரியை நான் கொடுத்துருப்பேன். ஆனா அதுல வந்து வல்லின எழுத்துக்களை நான் எடுத்துட்டேன். அங்கெல்லாம் டேஷ் இருக்கு. ஸோ நீங்க அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ வல்லினம் தெரியும், கச்சட தப்பற இது கிடையாது, மீதி எல்லா எழுத்தும் இருக்கு. இது எந்த பாடல்? சமரசமானது நஞ்சம். பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம். எஸ் எஸ் எஸ், கரெக்டான பாடல். பாரடி கண்ணே கொஞ்சம். ஸோ அதுதான் அந்த வல்லின எழுத்துக்கள் மிஸ்ஸிங். பா, டி, கா, கோ, சா எல்லாமே மிஸ்ஸிங். பட் அழகா நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. எதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சீங்க சார் இதை? அந்த நெஞ்சம்ங்கிற லாஸ்ட் வேர்டை வச்சு கண்டுபிடிச்சேன். ஆனது ஆனது நெஞ்சம் அப்படிங்கறத வச்சு கண்டுபிடிச்சேன். சூப்பர் சூப்பர், எக்ஸலென்ட், பியூட்டிஃபுல்லா சால்வ் பண்ணிட்டீங்க. அண்ட் ஒரு புது கேள்வியை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எனக்கு பயமா இருக்கும், ஐயோ இது புரியல. பட் நீங்க எனக்கு அந்த சிரமத்தை வைக்காம நீங்க அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் வந்து வல்லவனுக்கு வல்லவன் படத்துல வேதா அவர்கள் இசையில டி.எம்.எஸ். சீர்காழி அண்ட் பி. சுசீலா இவங்க 3 பேர் பாடல். திரையில வந்து அசோகன், மனோகர் அண்ட் சாவித்ரி அம்மா நடிச்சிருப்பாங்க. கண்ணதாசனுடைய வரிகள். ஸோ சூப்பர், பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ராஜி. சோகம் 200. இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். கல்வி கற்காத அறிவாளி, மாடு மேய்க்கும் தொழிலாளி, எங்கிருந்து வந்தான் என அறியேனே, நான் செய்த தவம் தந்த புண்ணியமே. எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணன், எங்கிருந்தோ வந்தான். ரொம்ப ஒரு உருக்கமான பாடல், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல். ரங்காராவ் அவர்களுடைய நடிப்புல அப்படியே கண்ணு கேட்கும் போது கொஞ்சம் அழ வச்சிரும் இந்த பாடல். சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வேஷம் அவ்வளவு நல்லா பொருந்தும் இந்த பாட்டுல. கல்வி கற்காத அறிவாளி கொடுத்திருந்தேன் தெரியுறதா? படிக்காத மேதை படத்துல வந்த பாடல்ங்கிறதுனாலதான் கல்வி கற்காத அறிவாளி. மாடு மேய்க்கும் தொழிலாளிங்கிறது வந்து இடைச்சாதி நான் என்றான் அப்படின்னு வருமே, அந்த வரிக்காக கொடுத்தது. கரெக்டா சால்வ் பண்ணிட்டீங்க. படிக்காத மேதை படத்துல வந்த பாடல் 1960 வந்தது. கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையில, சீர்காழி அவர்கள் குரல்ல, மகாகவி பாரதியாருடைய வரிகள். இது 200 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் உங்களுக்கு. நீங்க எடுத்து பலரசம் 300 இஸ் ஆல்சோ a கலக்கல் பாட்டு. எல்லா கலக்கல் பாட்டும் உங்களுக்கே தான் இன்னைக்கு. எப்படி நீங்க இதை கிராக் பண்றீங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கான பாடல் இதுதான். ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான், அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். பெண்ணொன்று ஆணொன்று செய்தான், அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான். நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான். கண்ணான இடம் தேடி வந்தோம், அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான். என் கண்ணோடு கண்ணே உன் கண் வைத்து பார்ப்பாய். தெரிஞ்சுதா? ஏடி தந்தா நடி தில்லையிலே ராஜராஜ சோழன்ல. அப்புறம் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் குமுதம் படத்துது. எஸ் எஸ், சூப்பரா 2 பாட்டையும் சொல்லிட்டீங்க. இந்த 2 பாடலுக்கும் இன்னொரு ராக ஒற்றுமை என்னன்னா, இது 2மே ஜோன்புரி அப்படிங்கிற ராகத்துல அமைந்த பாடல். அதனாலதான் 2 ஈஸியா கலக்க முடிஞ்சது. எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. ராஜராஜ சோழன் படத்துல 1973 வந்த படம். குன்னக்குடி வைத்தியநாதனோட இசையில சீர்காழி அவர்களுடன் இணைந்து பாடியது எஸ். வரலட்சுமி.
சீர்காழியுடைய கணீர் குழலுக்கு மேட்சா பாடக்கூடிய ஒரே பாடகி அந்த டைம் பீரியட்ல இவங்க தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடியிருப்பாங்க. கண்ணதாசனுடைய வரிகள் இது. இன்னொன்னு வந்து கல்லிலே கலை வண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான், கல்லிலே கலை வண்ணம் கண்டான். மகாபலிபுரத்துல அழகா அந்த சிற்பங்களை எல்லாம் காமிச்சு எடுத்த பாடல் இது. குமுதம் படத்துல KV மகாதேவன் அவர்கள் இசையில, சீர்காழி அவர்கள் குரல்ல, கண்ணதாசனுடைய வரிகள். ஸோ பியூட்டிஃபுல். 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. நீங்க அழகா சால்வ் பண்ணிட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் நட்ராஜன் சார். நீங்க உங்க கேள்வியை எடுக்கலாம். எனக்கு வந்து சோகம் 100. இது ஒரு பிக்சர் பசில். ஸோ இந்த பிக்சர் இதை நீங்க சால்வ் பண்றீங்களான்னு பார்க்கலாம். உங்களுக்கான இதுதான். மீன் போட்டிருக்கு. ஏன் கண்ணிலே நீரெதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு. எஸ் 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 கரெக்டா சொல்லிட்டீங்க. கண்ணிலே நீர் எதற்கு புரிஞ்சுது. காலம் எல்லாம் காலத்துக்கான குறியீடு, கடிகாரம், இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ காலம் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு, அழுவதற்கு. ஸோ கரெக்டா சொல்லிட்டீங்க. போலீஸ்காரன் மகள் படத்துல வந்த பாடல். இவரோட இதுல சீர்காழி அவரோட இணைந்து பாடியது எஸ் ஜானகி அம்மா. 1962 வந்த படம். மெல்லிசை மன்னர்கள் இசையில, கண்ணதாசனுடைய வரிகள்ல. கண்ணிலே நீர் எதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு. ரொம்ப அருமையான பாடல். வெல் சால்வ்ட். அண்ட் தி நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் ராஜி. உங்க கேள்வியை நீங்க எடுக்கலாம். பலரசம் 200. பலரசம் 200. இது வந்து ஒரு வேர்ட் கிளவுட். ஸோ உங்களுக்கான ஜம்பிள் எழுத்துக்கள் இதோ. வந்தே மாதர் என்போம், மானிடத்தாயை வணங்குதல் என்போம், வந்தே மாதரம் என்போம். ஆயிரம் பாடுங்க. என்ன நீதி, தாயின் வயிற்றில் பிறந்தோம், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், நம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ, வந்தே மாதரம் என்போம். எஸ், சூப்பர் சூப்பர். எஸ், வந்தே மாத்திரம் என்போம். அன்னைக்கே மகாகவி பாரதியார் பாடியிருந்தாரு. இன்னைக்குமே இது ரெலவெண்டா இருக்கு. அந்நியர் வந்து புகழ் என்ன நீதின்னு கேட்டது. கப்பலோட்டி தமிழன் படத்துல வந்த பாடல். ஜி ராமநாதன் அவர்கள் இசையில, பாரதியாராவே நடிச்சிருப்பார் இந்த படத்துல. அதுக்கு குரல் கொடுத்தது சீர்காழி அவர்கள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் ஃபார் ராஜி. சந்திரா, அடுத்த கேள்வி பொழுது நீங்க எடுக்கலாம். பக்தி ரசம் 200. பக்தி 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் இதோ. பீச்சோரமா இருக்குது அவர் வீடு, அறுபடையில ஒன்னா அந்த ஊரு, மன்னவ பேரு செந்தில் குமாரருங்கோ, அவரை தேடி நிறைய சனம் வருவாங்கோ, அவரை பார்த்தா வேண்டினதெல்லாம் கிடைக்கும், ஆவணி ஐப்பசி மாசத்துல திருவிழா நடக்கும். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதனின் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூறும் தெய்வாம்சம். அந்த பாட்டு. எஸ் 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 அதான் அந்த பாடல். பீச்சோரமா இருக்கிற அறுபடை வீடு வந்து திருச்செந்தூர். அது சொல்லிட்டாலே இந்த பாட்டை சொல்லிடலாம். கரெக்டா சொல்லிட்டீங்க. கந்தன் கருணை படத்துல வந்த பாடல், சாரி தெய்வம் படத்துல வந்த பாடல். புன்னுக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசைதான். இதுவும் 1972 TMS அண்ட் சீர்காழி கோவிந்தராஜன் குரல்ல, கண்ணதாசனுடைய வரிகள். ஓகே, ஸோ 200 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. அண்ட் அடுத்த கேள்வி இஸ் ஃபார் நட்ராஜன். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். ஹாஸ்யம். ஹாஸ்யம் 100 பாயிண்ட்ஸ் தான் பாக்கி இருக்கு எல்லாமே. ஸோ ஹாஸ்யத்துல உங்களுக்கானது அகைன் ஒரு பிக்சர் க்ளூ. இது எப்படி சால்வ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். கண்ணு, பாட்டு, ஹாஸ்யம். கண்ணுக்கு கவிதை பாடல். ரெண்டாவது பொயம்ஸ்னா கவிதை. டைம் ஆயிட்டு இருக்கு. கவிதை கவிதை பாடு. இல்ல, உங்களுக்கு டைம் ஆயிடுது சார். இது 5வது ரவுண்ட். ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் பாசிங். ஸோ இந்த கொஸ்டின் பாசஸ் டு சந்திரா. உங்களுக்கு தெரியுமா?
ஹாஸ்யமா இது? ஆமா. கண்ணிலே கவிதை பாடு இல்ல என்ன பாட்டு? டைம் ஆகிட்டு, டைம் கொடுக்க முடியாது உங்களுக்கு. தெரியுமா ராஜி? கண்களும் கவி பாடுதே என் Yes. கண்ணே, கண்களும் கவி பாடுதே. எஸ், அதுதான் அந்த பாடல். அடுத்த வீட்டு பெண் படத்துல வந்த பாடல் அது. முழு நீள ஹாஸ்ய படம். அதுல வந்து ஒரு தமாஷ் பாட்டு, ஒரு போட்டி பாடல் இது. கண்களும் கவி பாடுதே கண்ணே கண்களும் கவி பாடுதே. பியூட்டிஃபுல் சாங். திருச்சி லோகநாதன் அவர்களோட போட்டி போட்டு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருப்பாரு. பி ஆதிநாராயணர் அவர்கள் இசையில வந்த படம் 1960. தஞ்சை என் ராமையாதாஸ் அவருடைய வரிகள். ஹிந்தோள ராகத்தில் அமைஞ்ச ஒரு பிரில்லியன்ட் சாங். நீங்கள் பாயிண்ட் ஸ்டீல் பண்ணிட்டீங்க ஃப்ரம் நட்ராஜன் அண்ட் யூ ஈக்குவல் ஹிம் நவ். அண்ட் இந்த கேள்வி, இது உங்களுக்கான கேள்வி, நீங்கள் எடுக்கலாம். ஸ்ருங்காரம் 100. ஸ்ருங்காரம் 100 முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கான வரி பாடல் பல்லவியிலேருந்து நான் ஒரு வரியை கொடுத்துருப்பேன். நீங்கள் முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரி இதுதான். மனசை மயக்குதா சுகமும் கிடைக்குதா? மனச மயக்குதா குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, மனச மயக்குதா சுகமும் கிடைக்குதா. நல்லவன் வாழ்வான் படத்துல வந்த பாடல் இது. 1961 டிஆர் பாப்பா அவர்கள் இசையில பி லீலா வந்து சீர்காழி அவர்களோட இணைந்து பாடிய பாடல் இது. வாலியுடைய வரிகள். எம்ஜிஆரும் ராஜசுலோச்சனா வச்சிருப்பாங்க. இதுல நிறைய பாடல் வந்து எம்ஜிஆருக்கு வந்து சீர்காழி அவர்கள் பாடியிருக்காரு. அதே மாதிரி எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நிறைய பாடியிருக்காரு. அதுக்கு பின்னாடி வந்து நாகேஷ் அவர்களுக்கு நிறைய பாடியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு தான் அவருடைய குரல் பொருந்தும். இந்த படத்துல எல்லா பாட்டுமே, இன்ஃபேக்ட் நல்லவன் வாழ்வான்ல எல்லா பாட்டுமே வந்து எம்ஜிஆருக்கு பாடினது சீர்காழி அவர்கள் தான். டிஎம்எஸ் இந்த படத்துல பாடல. ஆச்சரியமான விஷயம். ஸோ எஸ், 100 points for you, ராஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சந்திரா. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். அமைதி 100. Maybe 100. Picture puzzle. தத்துவ பாடல். சமரசம் உலாவும் உடனே இல்லை. கடைசியில் இருக்கிறது யார்? என்ன லாஸ்ட்? அதை வச்சு நீங்க சொல்லணும். கேஆர் விஜயா, புன்னகை அரசி. தெரியல. இல்ல, நீங்க வந்து வேற ரூட்ல போயிட்டீங்க. ஐ ஆம் பாசிங் இட் டு ராஜி. கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ். உங்களுக்கு சொல்ல தெரியுமா? இல்ல, டைம் கிடையாது பாஸுக்கெல்லாம். உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும். சொல்லுங்க. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. இல்ல 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 இல்ல, சும்மா சவப்பொட்டிய பார்த்த உடனே ஆடி அடங்கும் வாழ்க்கையடா சொல்றீங்க. இல்ல, அது தட் வேர்ட் ஷுட் மீன் இட் இல்லையா? நானே ரிவீல் பண்ணிடுறேன். நான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்லியா யோசிச்சு இந்த பாட்டுக்கு ஒரு இது வச்சேன். நீங்க வந்து விஜயாவை பார்த்துட்டு ஏன் வந்து புன்னகை அரிசி நினைச்சுக்க, விஜயானே நினைச்சிருக்கணும். அப்புறம் உங்களுக்கு இது பாட்டு வந்திருக்கும். விஜயா விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன். கீதையோட சாராம்சத்தை கண்ணதாசன் அவர்கள் வடித்து கொடுத்த பாடல் இது. கர்ணன் படத்துல வந்தது 1964. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில சீர்காழி அவர்கள் குரல்ல கண்ணதாசனுடைய மேபி ஹிஸ் பெஸ்ட் எஃபர்ட் அஸ் அ லிரிசிஸ்ட் இந்த பாட்டு தான் நான் சொல்ல நினைப்பேன். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் நட்ராஜன். பக்தி எடுக்கலாம். பக்தி பக்தி 100. பக்தி உங்களுக்கானது. இதுவும் முதல் வரி என்ன? பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்றுப்படை தனிலே வரும் முருகா முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. கரெக்டா சொல்லிட்டீங்க. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா கந்தன் கருணை படத்துல வந்தது. கண்ணதாசனுடைய வரிகள்ல சீர்காழி அவர்கள் குரல் 1967 வந்த படம். நட்ராஜன், யூ ஈக்குவல் ராஜி நவ். ஸோ நவ் இஸ் த ரியலி த கிளின்ச்சர். ராஜி, உங்களுடைய லாஸ்ட் அட்டெம்ப்ட். அண்ட் லெட்ஸ் see if you can seal the win with this last question. பல ரசத்துல இருக்கிற 100 points உங்களுக்கு. இதுவும் முதல் வரி என்ன? இந்த க்ளூவை நீங்க கிராக் பண்றீங்களா பார்க்கலாம். உங்களுக்கான வரி இதுதான். மண்ணிலே தங்கம் உண்டு, மணியும் உண்டு, வைரம் உண்டு, கண்ணிலே காணச் செய்யும் கைகள் உண்டு, வேர்வை உண்டு. என்ன பாடல்? ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், தேர்கும் நம்ம தேரோடும்,
ஊராரும் தேவையில்லை, யாரோடும் பேதம் இல்லை, ஊரோடும் சேர்ந்துண்ணலாம். எஸ் எஸ் அந்த பாட்டு தான். ஆரோடும் மண்ணில் இந்த தேரோடும் வந்து 3 பேர் இணைந்து பாடிய பாடல். சீர்காழி அவர்களுடைய டிஎம்எஸ் பிபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் இது. மெல்லிசை மன்னர்கள் இசையில பழனி படத்துல வந்தது 1965. சிவாஜி கணேசன், எஸ் ராஜேந்திரன் மற்றும் முத்துராமன் நடிச்சிருப்பாங்க. எஸ்எஸ்ஆருக்கு தான் சீர்காழி அவர்கள் பாடியிருப்பாரு. கண்ணதாசனுடைய வரிகள். 100 points and with that we close the board and okay, this is probably the most closely contested contest in the seasonல நினைக்கிறேன். எல்லாரும் பயங்கரமா பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. சந்திரா with 1000 points, Natarajan with 1200 points, and Raji went one step further for 1300 points, and she is the winner of today's game. Excellent playing all of you, wonderful. And சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் எத்தனையோ அருமையான பாட்டு பாடியிருக்காரு. அதுல சில பாடல்லாம் இன்னைக்கு நினைவு கூர்ந்தது. உங்களோட சேர்ந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் நம்ம ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். 90s ஹீரோயின்ஸ் தான் நம்மளுடைய அடுத்த வார டாபிக். சிம்ரன், லைலா, ஜோதிகா, தேவயானி போன்ற நடிகைகளுடைய பாடல்கள் அடுத்த வார எபிசோட்ல. So I'll see you again in the next episode of என்ன பாட்டு பாட. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.